தமிழக அரசியல் தளத்தில் ஆளுமைக்குரிய தலைவர்கள் ஒருவர் ஆட்சிப்பீடத்தையும் கட்சியின் தலைமையும் ஆளுகை செய்கிற பொழுது அவருக்கு எதிராக அவருக்கு இணையாகவும் சிம்ம சொப்பனமாகவும் அரசியல் களத்தில் எதிர்முகாந்திரத்தில் ஒருவர் உதயமாகும் பொழுதுதான் அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் களமாக இருக்கும் என அரசியல் நோக்கர்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரும் கதையாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஆளுமைக்குரிய அரசியல் தலைவராகவும் மக்கள் செல்வாக்குமிக்க தலைவராகவும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிறந்த முதலமைச்சராக தன்னை அடையாளப்படுத்தும் விதமாக தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு வலுவான திட்டங்களின் மூலம் நல்லாட்சி தரும் நாயகனாக உலா வந்து கொண்டிருக்கும் நிலையில் அவரது செயல்பாடுகளில் குறைபாடுகளை எடுத்து சொல்லவும் ஒரு பிரதான எதிர்க்கட்சி மட்டுமல்லாமல் அல்லது அந்த அரசியல் ஆளுமைக்கு சரியாக எதிர் பதில் கொடுப்பதற்கு ஆளுமைக்குரிய தலைவராக யார் இருப்பார்கள் என்ற கேள்வித்தளத்தில் தற்போது அந்த இடத்தை பிடிப்பதற்கு அண்ணாமலை அரசியல் களத்தில் வேகமாக இயங்கி வருவதை காண முடிகிறது. தமிழக அரசியலில் தற்போது அண்ணாமலை ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்து வருவதையும் காண முடிகிறது. தற்போது அவருக்கு 42 வயது மட்டுமே என்பதும் அரசியல் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பலமாகவும் அண்ணாமலையால் பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இளையவராக இருப்பதும் நீண்டகால அடிப்படையில் அவர் தமிழக அரசியலில் நிலைத்து நின்று செயல்படுவதற்கு வாய்ப்பளிக்கிறது. இப்போதைய அரசியல் சூழலில் அடுத்த சில ஆண்டுகளில் அவர் தனது அரசியல் பாதையை எப்படி கட்டமைக்கப் போகிறார் என்பதுதான் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. அண்ணாமலை தனது அரசியல் பயணத்தில் பொறுமையையும் புத்திசாலித்தனமான நகர்வுகளையும் கையாண்டால் 2031ஆம் ஆண்டுக்குள் அவர் தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறுவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இருக்க முடியாது என பல அரசியல் நோக்கர்கள் பல கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக மதவாத அரசியலை தவிர்த்துவிட்டு மக்களின் அன்றாட தேவைகள் மற்றும் வளர்ச்சி சார்ந்த அரசியலை அவர் முன்னெடுத்தால் அது அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும். அவரது இந்த அணுகுமுறை அவரை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி சென்று ஒன்று முதலமைச்சர் பதவி நாற்காலியிலோ அல்லது வலுவான ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான அந்தஸ்திலோ அழைத்து செல்லும் கால சூழல் உருவாகும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள். தமிழக அரசியலை பொறுத்தமட்டில் ஒரு தலைவரின் எழுச்சியும் வீழ்ச்சியும் காலத்தின் கட்டாயத்தை பொறுத்தே அமைகிறது. ஒரு காலகட்டத்தில் விஜயின் செல்வாக்கு குறைய தொடங்கும் பொழுது அண்ணாமலையின் அரசியல் ஏர்முகமாகவும் தெளிவாக தெரியும் என்பதாக அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கின்றனர் சிலர் கருத்துக்களை. அரசியல் என்பது ஒரு நீண்டகால பயணம் என்பதால் இப்போதைய நிலவரத்தை விட வரும் எதிர்காலங்களில் மக்கள் யாரை அதிகம் நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள் என்பதே மிக முக்கியமான ஒரு விஷயம். அண்ணாமலை தனது ஆளுமை சரியான முறையில் வெளிப்படுத்தினால் அந்த வெற்றி வாய்ப்பு அவருக்கு நிச்சயம் தேடி வரும் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலைக்கு என தனித்துவமான ஆதரவாளர்கள் வட்டம் இருப்பது மறுக்க முடியாத உண்மையாக தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது. விஜய் அளவுக்கு அது ஆதரவு பரவலாக இல்லை என்று சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் மத்தியில் அவருக்கு ஒரு பெரும் செல்வாக்கு தற்போது அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. அவர் துவங்கிய அந்த இயக்கத்திற்கு துவங்கப்பட்ட நாட்களிலே லட்சக்கணக்கானோருடைய பெரும் ஆதரவு பெருகியதும் குறிப்பாக அவர் அரசியல் தளத்தில் அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தருணத்தில் அது பெரிய அளவிலான எழுச்சியை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய அரசியலில் தாக்கம் மற்றும் தெளிவான கொள்கை பிடிப்புகளை கொண்ட ஒரு தலைவராக அவர் பார்க்கப்படுவதால் அவரது கருத்துக்களுக்கு ஒரு மதிப்பு எப்பொழுதுமே இருந்து வருவதை காண முடிகிறது. இந்த கட்டமைக்கப்பட்ட ஆதரவுதான் எதிர்காலத்தில் அவர் மாநில அரசியலின் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான அடித்தளமாகவும் அமையும் என்றும் கருதுகின்றனர். தமிழகத்தின் எதிர்கால அரசியலில் முதல்வர் நாற்காலி என்பது அண்ணாமலைக்கு ஒரு எட்டாக்கணி அல்ல. சரியான நேரத்தில் சரியான வியூகங்களை அமைப்பதும் மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் பேசுவதும் அவரை ஒரு சிறந்த மக்கள் தலைவராக மாற்றுவதற்கான காரணிகளாக அமைய வாய்ப்பு உள்ளது. அரசியல் விமர்சகர்கள் கூறுவது போல அவர் மதம் சாரா மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளில் கவனம் செலுத்தினால் தமிழக மக்கள் அவரை ஒரு முதல்வராக பார்ப்பதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பதே அரசியல் நோக்கர்களின் கூற்றாக உள்ளது. இது அவரது அரசியல் முதிர்ச்சியையும் பொறுமையும் பொறுத்தே அமைய உள்ளது என்றும் இந்த அணுகுமுறையை அவர் எப்படி எதிர்வரும் நாட்களில் கையாளப் போகிறார் என்பதும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். சுருக்கமாக சொன்னால் 42 வயதில் இவ்வளவு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள அண்ணாமலைக்கு தமிழக அரசியலில் நீண்ட தூரம் செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவும் கூற விஜய் மற்றும் உதயநிதி ஆகியோருக்கு போட்டியாக அவர் தனது தனித்துவ பாதையில் பயணித்தால் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு நாள் அவர் முதல்வர் நாற்காலில் அமர்வது சாத்தியமாக ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இப்பொழுதைய
அரசியல் சூழலில் அவர் கொண்டுள்ள வேகம் பொறுமையுடன் கூடிய திட்டமிடலாக மாறினால் தமிழகத்தின் அடுத்த முக்கிய தலைவராக அவர் உருவெடுப்பதில் எந்தளவும் சந்தேகமில்லை. ஏனென்றால் இவர் ஏற்கனவே தேசிய அளவிலான ஆளும் மத்தியில் இருக்கும் ஆட்சி பீடத்தில் இருக்கும் ஒரு கட்சியில் மாநில தலைவராக இருந்தபொழுதே பெரிய அளவிலான அரசியல் தளத்தில் தனது ஆளுமையை நிலைநிறுத்தியவர். எனவே எதிர்வரும் காலங்களில் அவரது அரசியல் ஆளுமையும் அடுத்தடுத்து அவரின் நகர்வுகளும் எதை வைத்து போகிறதோ அதை வைத்துத்தான் தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளும் சக்தியாக அவர் மாறுவதற்கான சூழல் உருவாகும் என்றும் கணிக்கப்படுகிறது. தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கும் ஏராளமான இளைஞர்களின் பங்களிப்பும் இருக்கும் நிலையில் அவருக்கு சமமாக அல்லது அவருக்கு இணையாக அரசியல் தளத்தில் எதிர்நீச்சல் போடும் அளவிற்கு மிகப்பெரிய ஆளுமையின் அடையாளமாக அண்ணாமலை திகழ்ந்து வருவதாகவும் சமூக ஆர்வலர்களும் மற்றும் அரசியல் நோக்கர்களும் உற்று நோக்கி பார்த்து வருகிறார்கள். இதில் அண்ணாமலையின் அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி பயணிக்கப் போகிறது, எப்பொழுது அண்ணாமலையின் அரசியல் கட்சி உதயமாகப் போகிறது என்பதான கேள்விகளை வைத்துத்தான் அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.